ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம டெய்லியும் இம்பார்ட்டண்ட்டான 5 இயர்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த சீரியஸில் இன்றைக்கி குப்த அரச வம்சத்தின் காலம், அதாவது குப்த அரசர்கள் யார் யார் வராங்க, அவங்களோட காலம் என்னென்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கிபி ஈக்குவல் டு போஆ, அதாவது கிறிஸ்து பிறப்பு, அதுவும் பொது ஆண்டு, இதுவும் இரண்டுமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இவருடைய காலம் கிபி 242 280 வரைக்கும். அடுத்து ஸ்ரீகுப்தரோட மகன் யார் அப்படின்னா கடோத்கஜர். இவரோட காலம் கிபி 280 319 வரை. அடுத்து கடோத்கஜரோட மகன் முதலாம் சந்திரகுப்தர். இவரோட காலம் கிபி 319 335. இவர் தான் குப்த அரச வம்சத்தினோட முதல் பேரரசராக கருதப்படுபவர். அடுத்தது வருபவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட காலம் 335 380 வரைக்கும்னு 7th புக் நியூ புக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் கிபி 335 375 வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். இவரோட காலம் கிபி 380 415 வரைக்கும்னு 7th புக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் 11th புக்கில் 375 415 வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னா, சமுத்திரகுப்தரோட காலம் 375 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 7th புக்கில் 380 கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் 11th புக்கில் இருந்தது. கிபி 370 375 வரைக்கும் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணாருன்னா, அவரோட சகோதரரோட அரியணை ஏறுவதற்காக சண்டையில் இருந்தார். ஸோ அதில் இவர் வின் பண்ணி 375 தான் அரியணை ஏறினார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ குப்த அரச வம்சத்தினோட காலம் இவ்வளோ தான் இருக்குது. குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட லிங்க்கை பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.